தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பின் வரி விதிப்பு, ஜனாதிபதி அனுரவின் நடவடிக்கை. எதிரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதி அறிவிப்பு. ரயில் கடவைக்கு அருகில் விபத்து, தாய் பலி, தந்தை இரு பிள்ளைகள் படுகாயம். தேசப்பந்துவின் விளக்கமறியல் நீட்டிப்பு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்த தயாராகும் இலங்கை. முல்லைத்தீவில் பெண் மீது தாக்குதல் நடத்திய நபர் கைது. இலங்கையில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்கள் மீது விதித்துள்ள வரி தொடர்பில் ஆராய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உயர்மட்ட குழு ஒன்றை நியமித்துள்ளார். இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். குறித்த புதிய பரஸ்பர கட்டண முறைமையினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் நிதி அமைச்சு செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகார பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் அடங்குவர். மேலும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கிலுகாமு, இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஜிரான் பெர்னாண்டோ, அஸ்டோப் உமர், ஜெராட் அமெலியன் மற்றும் சைப் ஜாபர்ஜி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பண்டிகை காலத்திற்கான அரிசி இறக்குமதிக்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளில் இருந்து வழங்க முடியும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நுகர்வோர் எந்தவித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கர்ஷனர் ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும். பால்மாவின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்துக்கு அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளையும் நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த வாரம் வெளியிட்ட 22 அத்தியாவசிய உணவுப்பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளும் வெளிவந்துள்ளன. 1 கிலோகிராம் கோதுமை மா 145 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரையும், வெள்ளை சீனி 218 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையும், பருப்பு 260 ரூபாய் முதல் 283 ரூபாய் வரையும், அத்துடன் இறக்குமதி செய்யப்பட உருளைக்கிழங்கு 140 ரூபாய் முதல் 193 ரூபாய் வரையும், இந்திய வெங்காயம் 140 ரூபாய் முதல் 174 ரூபாய் வரையும், பாகிஸ்தான் வெங்காயம் 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பதாரிகளிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் தங்கள் விண்ணப்பங்களை பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கேக்கிராவை பகுதியில் உள்ள ரயில் கடவைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் தாய் உயிரிழந்துள்ளதுடன் தந்தை மற்றும் இரு பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
பஸ் ஒன்று அனுராதபுரத்தில் இருந்து கேக்கிராவை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தை, தாய் மற்றும் 2 பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தாய் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 36 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவரை உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த 44 வயதுடைய தந்தையும் 11 மற்றும் 12 வயதுடைய 2 பிள்ளைகளும் கெக்ராவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து 27 வயதுடைய பஸ் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் உள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு வெலிகம பலேன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தேசப்பந்து தென்னகோன் 20 நாட்கள் கடந்த மார்ச் 19ஆம் தேதி மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் சரணடைந்ததை தொடர்ந்து மாத்தறை நீதவான் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையின் ஏற்றுமதிகளின் மீது விதித்துள்ள வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் கலந்துரையாட உள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் அனில் ஜேந்த தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் ராஜதந்திர மட்டத்தில் இடம்பெறவுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வர்த்தக மற்றும் முதலீட்டு கொள்கைகள் இதில் பேசப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரி விதிப்பினால் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் லாபம் குறைவடையலாம் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வரி நிர்ணயம் செய்யப்படவுள்ள ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன்னர் வரியை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்க தரப்பு கலந்துரையாடும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வரி விதிப்பை தடுப்பதில் அரசாங்கம் தலையிட தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்த அமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் நிபுணர் குழுக்கள் விவாதித்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். IMF-உடன் இணைந்து பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முயற்சியில் உள்ளதால் தங்கள் தரப்பு நியாயத்தை விளக்குவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன சாளம்பன் பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொடர்பில் போலீஸ் நிலையத்துக்கு நேரடியாக சென்று வலியுறுத்திய நிலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கிய நபரே இவ்வாறு ஒட்டுசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மனிதாபிமான கனிவடி அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சின்ன சாளம்பன் பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை அடுத்து பெண்ணொருவரின் கணவர் மற்ற பெண்ணை வீதியில் வைத்து மிக கொடூரமாக தாக்கியுள்ளார். இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பெண்ணை தாக்கிய நபர் தலைமறைவாகியிருந்தார். இத்தகைய சூழலில் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் தாக்கிய நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த இடத்துக்கு விரைந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தியிருந்தார். அதற்கமைய 24 மணி நேரத்துக்குள் குறித்த நபர் கைது செய்யப்படுவார் என ஒட்டுசுட்டான் போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடமும் உத்தரவாதம் அளித்திருந்தனர். அந்த வகையில் குறித்த நபர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே குழந்தைகள் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் சுவர்ணா விஜயதுங்க தெரிவித்துள்ளார். ஒட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இலங்கையில் 93 குழந்தைகளில் ஒருவருக்கு இந்த நிலை இருந்தது. அதன் பிறகு அது தொடர்பான கணக்கெடுப்பு முறையாக செய்யப்படவில்லை. ஒட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை உலகில் அதிகரித்து வரும் போக்கு உள்ளதுடன் இலங்கையிலும் அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நாங்கள் உணர்கின்றோம். அதை மிக விரைவாக அடையாளம் காண்பது முக்கியமாகும். ஆரம்ப கட்டத்திலே அடையாளம் காண முடிந்தால் 90% பேரை 2.5 முதல் 5 ஆண்டுகளுக்குள் சரிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.